டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை முடிச்சா தான் ஒருத்தரால ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியரா பணியாற்ற முடியும். நம்ம தமிழ்நாட்டுல டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம கிளியர் பண்ணாம நெறைய பேரு தனியார் பள்ளியில ஆசிரியர்களா இருந்து வராங்க. ஸோ, இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா 2026ஆம் ஆண்டு நாங்க 3 எக்ஸாம்ஸ வைப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 3 டெட் எக்ஸாம்ஸ கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் ஆனது ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நடக்கப் போகுதாம். இந்த எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணா மட்டும் தான் அவங்க டீச்சரா தொடர்ந்து பணியாற்ற முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான அனௌன்ஸ்மென்ட்ஸ டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டு பார்த்துப்பாங்க. ஸோ, என்னைக்கு நடக்கப் போகுது, ஸ்கெட்யூல் என்ன போன்ற பல்வேறு விஷயங்கள டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டு கூடிய சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஜனவரியில நடக்கப் போற எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நவம்பர் மாதம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஜூலை மற்றும் டிசம்பர்ல நடக்க போற எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 1 மாதத்திற்கு முன்னாடியோ, 2 மாதத்திற்கு முன்னாடியோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ குடுப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எழுதப் போற டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ட்ரெய்னிங் இவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்றதுக்கு கோச்சிங் கிளாஸஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. 2012ஆம் ஆண்டு முதல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 6 முறை டெட் எக்ஸாம்ஸ நடத்தியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 37 லட்சம் பேரு தேர்வு எழுதியிருக்காங்களாம். இப்படி ஒரு 37 லட்சம் பேர் எழுதினாலும் வெறும் 4.5% பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ, இன்னும் ஒரு 2 வருடங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே டெட் எக்ஸாம்ஸ கிளியர் பண்ணணும் அப்படின்றது மேண்டேட்டரியா சொல்லியிருக்காங்க. ஸோ, இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.